ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விருகம்பக்கத்தில் இருக்கிற டிமார்ட்டுக்கு வந்து போகிறோம். ஃபஸ்ட்டு பைக்கில் போகலான்னு இருந்தோம். பட் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வர்றப்போ வந்து பைக்கில் வச்சு கொண்டு வர முடியாது அப்படின்றனால வந்து நாங்கள் ஆட்டோ எடுத்து போனோம். இங்கே வடபழனிலேருந்து விருகம்பாக்கம் ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். போகிறப்போ பார்த்திங்கன்னா வடபழனிலேருந்து கரெக்டாக அந்த கமலா தேட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கடுத்து போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு டுவர்ட்ஸ் தி டிமார்ட்டெல்லாம். ஃபஸ்ட்டு ஓலாவில் புக் பண்ணியிருந்தோம் போகிறதுக்கு. அது பார்த்திங்கன்னா ஓலாவில் எனக்கு வந்து 70 to 75 ருபீஸ் அப்படின்னு காட்டுச்சு. பட் டிரைவர் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து சூளைமேட்லேருந்து நான் வரணும் சார், கொஞ்சம் ரவுண்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கினார். ஸோ பரவாயில்ல, இந்த டிராஃபிக்கில் கூட்டு போய் விட்றாருன்றதுக்காக நாங்கள் 100 கொடுத்தோம். இது பார்த்திங்கன்னா கமலா தேட்டர் வழியாக போகிறது வந்து ஒன்வேன்றனால இந்த பக்கம் வந்து நமக்கு விஜயமால் அது வழியாக அந்த சைடு வழியாக போகிறாங்க. இங்கே தான் மால். இந்த மால்லேருந்து வெளில போனோம்னா நம்ம வந்து இந்த கமலா தேட்டர் ரோடை வந்து பிடிச்சிடலாம். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் தூரம் லெஃப்ட் எடுத்து போயிட்டு யூட்டர்ன் போட்டு திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நேராக டிமார்ட் வந்துடும் கடைசியாக ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்புறம். இந்த பாருங்கள், கமலா தேட்டர் ஏதோ படம்லாம் ஓடிட்டுருக்குது. ஸ்மைலி மேன் அப்புறம் ஏதோ ஒரு படம் ஓடிட்டுருக்கு, என்னால் பார்க்க முடியல. இங்கே தான் நம்ம யூட்டர்ன் போடுற மாதிரி இருந்தது. யூட்டர்ன் போட்டு திருப்பி அதே அந்த கமலா தேட்ரு வழியாக தான் போகிற மாதிரி இருந்தோம். இந்த பார்த்திங்கன்னா தேட்டரை தாண்டி போயிட்டுருக்கோம். ட்ராவல் நான் ரொம்ப இது பண்ண வேணான்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். நம்ம போய் டிமார்ட்டில் என்னென்ன ஆஃபர்லாம் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் வந்து நிறைய பொருட்கள் வந்து எம்ஆர்பி ரேட்லேருந்து மினிமம் 5%லேருந்து மேக்ஸிமம் 50% வரைக்கும் வந்து நிறைய ஆஃபர் இருந்தது டிமார்ட்டில். உண்மையாகவே எம்ஆர்பி நம்ம வெளியில் வாங்கினோம்னா எவ்வளோ வருமோ அதை விட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே அங்கே கிடச்சிச்சு. ஸோ இனிமேல் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து டிமார்ட்டுக்கு போயிட்டு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சீரகம், சோம்பு, பொடிகள், அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள், அப்புறம் நமக்கு ஏதாவது கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாமே வந்து மந்த்லி ஒன்ஸ் அங்கே போயிட்டு மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து தனித்தனியாக சில்லறையாக அப்பப்போ வாங்குறது வந்து நமக்கு ரொம்ப செலவு கொண்டு வந்துடும். இப்படி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களால் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து பட்ஜெட்டுக்கும் நல்ல உள்ளே வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நிறைய பொருட்கள் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்குது. டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் விற்கிற பொருட்கள் எம்ஆர்பிலேருந்து கம்மியாக விற்கிறாங்க. அந்த மாதிரியும் நிறைய பொருட்களுக்கு டிமார்ட்டே அவங்களே ஓனாக சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அதுவுமே வந்து கம்மியான விலைக்கு நல்ல குவாலிட்டியோடு வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே நாங்கள் சில பொருட்கள் வாங்கியிருந்தோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறோம் போகிறப்ப. வீடியோ முடிவில் பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன வாங்கினோம், அதில் நாங்கள் எவ்வளவு சேவ் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயில் வந்து மொத்தமாக நாங்கள் ஒவ்வொரு பொருளாக காட்டுறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6,000 ரூபாய்க்கான பர்ச்சேஸ் வந்து இந்த மாதம் நாங்கள் பண்ணோம். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் விருகம்பாக்கம் டிமார்ட் போகிறதுனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வாங்கணும்னு ட்ரை பண்ணோம். இருந்தாலும் 6,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. பட் 6,000 ரூபா மதிப்புள்ள பொருளை வந்து நாங்கள் வெறும் 4,000 ரூபா கிட்ட வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 2,000 ரூபா வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வெளியில் வாங்கினோம்னா இவ்வளோ சேவாக இருக்குமான்றது வந்து ரொம்ப சந்தேகம். ஸோ அதனால் நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து டிமார்ட்டு போய் எல்லா பொருளையும் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிமார்ட்டுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரத்துலேயே போயிட்டிங்கன்னா யூட்டர்ன் எடுத்தோம்னா டிமார்ட் வந்துடும். இந்த வந்துவிட்டோம் பாருங்கள், ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இங்கேயே பொட்டியிருக்கு பாருங்கள், எல்லாமே ஆஃபர். 25% ஆஃப், 75 75% ஆஃப், 70 ருபீஸ் ஆஃப்,
₹140 ஆஃப். இந்த பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு, போன்விட்டா, ஹார்லிக்ஸு எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபர் இருக்குது. இந்த மாதிரி சாக்கோ இந்த ஐட்டம்ஸு, ப்ரூ காஃபி, யூனோ இது டீ தூள்ஸு எல்லாமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. 3 ரோசஸ் வந்து நாங்கள் வாங்கினோம். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ₹30 எங்களுக்கு சேவ் ஆச்சு. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன்லாம் இருக்குது. இந்த அக்னி டீ தூள்லாம் பை ஒன் கெட் ஒன் இருந்தது. சக்ரா கோல்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம வெளியில் வாங்குகிற நார்மல் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ₹3, ₹4, ₹5 ஒவ்வொரு இதுக்குமே ₹7, ₹9 இதெல்லாம் வந்து நம்ம மொத்தமாக வாங்கி வச்சோம்னா நிறையா சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அவ்வளோ கம்மியாக இருந்தது. இந்த பார்த்திங்கன்னா ஜூஸஸ் பார்த்திங்கன்னா ஃபேண்டா, இந்த மில்க் ஷேக்கு இது எல்லாத்துலேயும் ₹40, ₹14, ₹12 கம்மியாக இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லைஸில் ₹22, பெரிய பாட்டிலாம் பார்த்திங்கன்னா ₹22 கம்மியாகுது, ₹55 கம்மியாகுது, ₹39 கம்மியாகுது. இங்கே பிறகு ஃபேண்டா பாட்டிலுக்கு ₹26 கம்மி, எல்லாமே கம்மியாக கிடைத்தது. அந்த மாதிரி கடலை மிட்டாய்கள், அதை ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த பை ஒன் கெட் ஒன் இதெல்லாம் வந்து வெளியில் வாங்கினீங்கன்னா உண்மையாகவே வந்து அதோட எம்ஆர்பி விட இங்கே வந்து அவ்வளோ கம்மியாக இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் நிறைய புது ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருந்தது. அது எல்லாமே வந்து கம்மியான விலைக்கு கிடச்சிது. இங்கே பார்த்திங்கன்னா ₹75, ₹3, ₹5 இதெல்லாம் வந்து உண்மையாக வெளியில் வந்து பிராண்டடான எம்ஆர்பி ரேட்ஸு. அதை வந்து அங்கே அந்த மாதிரி பிராண்டடான ரேட்ஸ் வந்து ₹5, ₹6, ₹3 வரைக்கும் கம்மியாக கொடுத்தாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோர்ஸு. நாங்கள் அடுத்த செகண்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நிறையா பாப்பாவுக்கு லேடிஸ் ஐட்டம், டீ ஷர்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாகவே இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ₹100 டீ ஷர்ட் இருந்துச்சு. ட்ராக்ஸு, பாப்பாவுக்கு தேவையான சில ஐட்டம்லாம் நாங்கள் வாங்கினோம். 3 டிஷர்ட் மாதிரி 3 டிஷர்ட் வாங்கினோம். அதெல்லாம் வந்து நல்லா கம்மியான ரேட்டுக்கு சூப்பராக குவாலிட்டியாக கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னால் கேப்சர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இங்கே வந்து கஸ்டமர்ஸ் நிறையா பேர் போயிட்டுருந்தாங்க. அதனால் வந்து வீடியோ என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு சாமான்களுமே நிறையா இருந்தது. அதுவுமே வந்து கம்மியான விலைக்கு நிறைய கிடச்சிது. இது நாங்கள் வந்து வாங்கலை, சும்மா பார்த்தோம் எல்லாம் என்னென்ன விலைக்கு இருக்குது, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இதை விட பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோரில் கிச்சன் ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நிறையா இது ஆஃபரில் இருந்துச்சு. குக்கர், நான்ஸ்டிக்கு, கப்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சேர்ஸு, டப்பா, பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு 3rd ஃப்ளோரில் இருந்தது. அதெல்லாம் வந்து நிறையா வாங்க முடியல எங்களால், கடைசியாக போனனால. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ, எது தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு ஓப்பன் மைண்டடாக போனோம்னா காசு எல்லாம் போயிடும். அந்தளவுக்கு எல்லாமே சீப்பாக இருக்கேன்னு சொல்லி வாங்க வைக்கும் நம்மளை. அதனால முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா 79க்கு ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸ்லாம் கிடைக்குது. இதெல்லாம் 79 ஆஃப் பார்த்திங்கன்னா கிடைக்குது. இந்த மாதிரி நிறையா ஃபுல்லாகவே 3 ஃப்ளோருமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துச்சு. இப்போ நாங்கள் வாங்க பொருட்கள்லாம் காட்டுறோம். இங்கே பார்த்திங்கன்னா இது டிஷ்யூ பேப்பர், க்ளீன் ப்ளஸ்ன்ற டிஷ்யூ பேப்பர் பை ஒன் கெட் ஒன்னு கிடச்சிது எங்களுக்கு. ஸோ அதனால் இது வந்து எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு டிஷர்ட் பார்த்திங்கன்னா அதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா ₹93. அது வந்து ஆனால் எங்களுக்கு ₹79 கிடச்சிது. அப்புறம் இன்னொரு டிஷர்ட் பார்த்திங்கன்னா இதோட எம்ஆர்பியுமே வந்து கூட எம்ஆர்பி வந்து 149, அது வந்து 129 கிடச்சிது. இதில் ஒரு 20, அதில் ஒரு 30. இதுவுமே இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், 139க்கு 79 வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு டவல் வாங்கினோம். இதுவுமே வந்து அதோட எம்ஆர்பி வந்து கூட, அதான் 59K வாங்கினோம். 2 துண்டு வாங்கினோம். இதுவும் பார்த்திங்கன்னா அதோட எம்ஆர்பி கூட, ஆனால் கம்மியான விலைக்கு நாங்கள் வாங்கினோம். டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கம்மி, அது 179, இது வந்து ₹30 கம்மியாக கிடச்சிது. இதுவுமே வந்து 129, அது வந்து ₹99 நாங்கள் வாங்கினோம். 2 துண்டு வாங்கினோம். இந்த பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா அதோட எம்ஆர்பி வந்து 380, ஆனால் 159க்கு வாங்கினோம். கிட்டத்தட்ட ₹121 வந்து எங்களுக்கு சேவ். இதில் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கீரை கழுவுறதுக்கான ஒரு சட்டி வாங்கினோம். இது வந்து 260 அதோட எம்ஆர்பி, பட் 179க்கு நமக்கு கிடச்சிது. நல்ல கனமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் தவா ஒன்று வாங்கினோம். இதுவுமே பார்த்திங்கன்னா 259க்கு வாங்கினோம். இதோட எம்ஆர்பி கூட, பட் ₹259 ஆஃபருக்கு வாங்கினோம். 320 அதை வந்து அதோட விலை, பட் 259க்கு நம்ம வாங்கினோம்.
அதுக்கடுத்து இன்னொன்று வாங்கினோம், நான்ஸ்டிக் தோ தோசை கல். அது பார்த்திங்கன்னா 318 பட் 229க்கு வாங்கினோம். அப்புறம் கரண்டி ஒன்று வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 99 பட் 69க்கு வாங்கினோம். அப்புறம் கடலை 500 கேஜி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிமார்ட்டோட ஓன் ப்ராடக்ட். நான் சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து கம்மியான விலைக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. டிமார்ட் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து ப்ரீமியமாக வந்து இது ஒன்று வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப்பு பார்த்திங்கன்னா 6 கப்பு வந்து 99 ருபீஸு. நல்ல கனமாக இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு. இது சும்மா நம்ம பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு, அந்த மாதிரி நம்மளே ஏதாவது வெரைட்டி ரைஸ் ஏதாவது போட்டு சாப்பிட்லாம் வாங்கலாம்னு வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 168 பட் 99க்கு கிடச்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஸ்ப்ரே இது வந்து 4 வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா 4மே வந்து 52 ருபீஸ் அதோட எம்ஆர்பி. பட் நாங்கள் வந்து 129க்கு வாங்கினோம். 4 வாங்கினோம். 52 ருபீஸ் வந்து 29 கிடைக்கிறதுனால 4 வாங்கிட்டோம். அப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். இது வந்து 6 டப்பா வந்து இருந்துச்சு. இது சும்மா சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காக வாங்கினோம். இதோட எம்ஆர்பி வந்து கூட பார்த்திங்கன்னா, ஆனால் வந்து எம்ஆர்பி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் தெரியுது, 125 பட் 99 ருபீஸ்க்கு வந்து எங்களுக்கு கிடச்சிது. இந்த 6மே வந்து சின்ன சின்ன பொருட்கள் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் க்ரீம் வாங்கினோம். இதெல்லாம் வந்து ஐ திங்க் 8 ரூபா 9 ரூபா அந்த மாதிரி கம்மியாக கிடச்சதும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே. இங்கே பார்த்திங்கன்னா பன்னீர் 125 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. 125 ரூபா இதோட எம்ஆர்பி. பட்டு நாங்கள் கம்மியான விலைக்கு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 99 ரூபா அந்த மாதிரிக்கு வாங்கினோம். கவுகி A2Bயோட கவுகி வந்து 180 ருபீஸ் அதோட எம்ஆர்பி. பட் நம்ம டிமார்ட் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா 125க்கே எவ்வளோக்கோ வாங்கினோம். ஏன்னா நான் உங்களுக்கு வேணால் பில்லை வேணால் காட்டுறேன். இதில் இல்லை செல்லிங் ப்ரைஸு. இருங்க, நான் பில்லில் இருக்கா பார்க்குறேன். இங்கே பாருங்கள், கவுகி வந்து 135 ரூபாய்க்கு வாங்கினோம். அதில் பார்த்திங்கன்னா 180 பட் 135 ரூபாய்க்கு வாங்கினோம். அப்புறம் ஹேண்ட் வாஷ் வந்து பை ஒன் கெட் ஒன் இருந்துச்சு. சந்தூர் ஃப்ளேவர் வந்து இதுவுமே வந்து பை ஒன் கெட் ஒன் வாங்கினோம். இது வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு தண்ணி குடிக்கிற பாட்டில் ஒன்று வாங்கலாம், அழகாக இருக்கே அப்படின்ட்டு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா இதோட விலை வந்து ஐ திங்க் 149. ஓகே, இது வந்து 149 ருபீஸ்க்கு வாங்கினோம். நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நல்லா வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாப்பா தண்ணி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி மூடிக்கலாம். அது வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். வெளியிலேயே இருக்காமல் இருக்கும். அதை வந்து மூடி வச்சுக்கிறதுக்கான அது சேஃபாக ஒரு மூடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிமார்ட்டோட ப்ராடக்ட்டில் நிறையா வாங்குவோம். ஏன்னா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, கம்மியான விலைக்கும் அவங்களே கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா 1 கேஜி சர்க்கரை வந்து 57 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. நல்லா குவாலிட்டியாக இருந்தது. இப்போ தான் கொட்டி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா டூத் பேஸ்ட்டு. இது எல்லாமே வந்து வெளியில் வாங்கினா எவ்வளோ எம்ஆர்பியோ அதை விட 7 ரூபா 6 ரூபா கம்மி. இந்த பார்த்திங்கன்னா இது டிமார்ட்டோட பாசிப்பருப்பு 1 கேஜி 96 ரூபாய்க்கு வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே டிமார்ட் ப்ராடக்ட்ஸு. எள்ளு 2 பாக்கெட்டு, சீரகம், மிளகு இதெல்லாமே வாங்கினோம். மிளகெல்லாம் ரொம்ப கூட, பட் டிமார்ட்டு குவாலிட்டியாக 158 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. சரி வாங்கலாம்னு வாங்கிக்கிட்டோம். எள்ளு 2 பாக்கெட் 60 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா இது வந்து இது எம்ஆர்பி ரேட்டை விட இது வந்து 29 ரூபாய்க்கே கிடச்சிச்சு எங்களுக்கு. எம்ஆர்பி வந்து 45 எவ்வளோ, ஆனால் 29க்கு கிடச்சிச்சு. இது டிமார்ட்டோட அவல் பாக்கெட்டு. அவல் வந்து சும்மா இப்போ இருக்குது, சும்மா ஃப்ரீயாக இருக்கிறப்ப திங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். 47 ரூபாய்க்கு கிடச்சிது. இதுதான் 3 ரோசஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 ரூபா கம்மி பண்ணி வாங்கினோம். அப்புறம் நிறைய சாக்லேட்ஸு, மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி இது எல்லாமே வந்து கம்மியான விலைக்கு வாங்கினோம். எல்லாத்துலேயுமே வந்து 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா 9 ரூபா இந்த மாதிரி இதெல்லாமே வந்து வெளியில் நாங்கள் டெய்லி வாங்குகிற பொருட்கள். அது வந்து கம்மியாக கிடைக்கிது அப்படின்ட்டு அங்கே வாங்கிட்டு வந்தோம். புளியுமே பார்த்திங்கன்னா 125 ரூபா இதோட எம்ஆர்பி. பட் 99 ரூபாய்க்கு அங்கே கிடச்சிச்சு. ஸோ ஒரு 26 ரூபா சேருதுன்னா நம்ம போய் வாங்குறதில்ல ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து பப்பட் 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இப்போ தான் பொரிச்சு சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது அடுத்த தடவை போனால் இது வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். 1 வாங்கினா 1 ஃப்ரீ. ஸோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் இதை கண்டிப்பாக மறக்காமல் வாங்கணும். இது பார்த்திங்கன்னா உங்களோட டோட்டல் பில் நான் காட்டுறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து நாங்கள் செலவு பண்ணது 4239 ரூபா. பட் அதில் நாங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் மொத்தமாக வாங்கினோம் பார்த்தீங்கன்னா 1488 ரூபா சேவ் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா சேவ்டு ருபீஸ்ன்னு இருக்கும், மேலே நம்ம செலவு பண்ண ருபீஸ் இருக்கும். மொத்தம் 6000க்கு மேலே அதோட டோட்டல் பில்லு. பட் வெறும் 4200 நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதான் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஒரு வீடியோவோட. ஓகே, அண்டில் தென் பாய்.